நாள்தோறும் ஒவ்வொரு தோழியாக துயில் எழுப்பும் ஆண்டாள் புள்ளின் வாய் கீண்டானு என்ற பாசுரம் பாடி 8வது தோழியை எழுப்புகிறாள். புல் என்றால் பறவை. பறவை வடிவில் வந்த பகாசுரனை வாயை கிழித்து கொன்றான். இலங்கை வேந்தன் ராவணனை அவன் தலைகளை அறுத்து கொன்றான். இச்செய்தியை கூற வந்த ஆண்டாள் புள்ளின் வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை என்கிறாள். அரக்கர் என்றாலே பொல்லாதவன் தானே, அதென்ன பொல்லா அரக்கனை என்று கேட்கக்கூடும். அரக்கர் வம்சத்திலே சில நல்லவர்களும் உண்டு, ராவணன் தம்பி வீடனைப் போல என்று ஆச்சாரியர்கள் அனுபவிக்கிறார்கள். அப்படிப்பட்ட வீரமிகுந்த வரலாற்றை பாடி வழிபட வேண்டாமா? ஏ தோழி, நோன்பு நோக்கும் பாவை களத்திற்கு எல்லா பெண்களும் போய்விட்டார்கள், நீ இன்னும் உறங்குகிறாயே? வானத்தில் வியாழன் மறைந்து விடிவெள்ளி வந்துவிட்டது. பறவைகளெல்லாம் சிலம்புகின்றன. அழகான கண்ணே, இறைவனது அருள் வெள்ளத்தில் ஆசை தீர நீராட வேண்டாமா? பள்ளி கொண்ட இறைவனை பாடு, நீ உன் பள்ளியறை விட்டு வெளியே வாமா. கள்ளத்தனம் வேண்டாம் என்கிறாள் ஆண்டாள். இப்பாசுரத்தில் வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று என்கிறாள் ஆண்டாள். வைஷ்ணவ சம்பிரதாய கணக்கின்படி பெரியாழ்வார் ஆண்டாள் வாழ்ந்த காலம் 8ஆம் நூற்றாண்டு. வானியலாளர்கள் ஆராய்ச்சியின்படி வியாழன் வெள்ளி ஒன்றாக தெரிந்த காலமும் 8ஆம் நூற்றாண்டு கிபி 831. வாழ்ந்த காலத்தை கூட துல்லியமாக கூறியவள் ஆண்டாள். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.